ஜெய் சாயிராம். ஒவ்வொரு தோல்வியிலும் வெற்றிக்கான விஷயங்கள் நிச்சயமாக இருந்தே தீரும். நாம் தான் அது என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்து நம் வெற்றிக்கான பாதையை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, நான் சவாலாகவே உனக்கு கூறுகிறேன். ஆம் என் பிரியமே, சவால் விட்டு உன் அப்பா சொல்கிறேன், மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் நேரம் நெருங்கி இருக்கிறது. கேள் என் கண்மணியே, ஆனந்த கண்ணீரை நிச்சயமாக என் காலடியில் வந்து சமர்ப்பிக்கத்தான் போகிறாய். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையை எந்த நொடியும் நான் விட்டுவிடவே மாட்டேன். ஆம் என் குழந்தையே, நீ செய்து கொண்டிருக்கும் உன்னுடைய வேலைகள் உனக்கு கஷ்டமானதாக தெரிந்தாலும் கூட அந்த வேலையால் உனக்கு எந்த நல்ல பலனும் கிடைக்க வாய்ப்பே இல்லை. உனக்கு கஷ்டமாக இருந்தால் வாய்ப்பே இல்லை. கஷ்டப்பட்டு உழைப்பதை விட இஷ்டப்பட்டு உழைப்பதுதான் அதீத பலனை தரும் என்பதை புரிந்து கொள். ஆம் என் பிரியமே, தோல்வியடைந்தால் துவண்டு விடவே வேண்டாம். உன்னுடைய மனதை எல்லாவற்றுக்கும் பக்குவப்படுத்த கற்றுக்கொள். தோல்வியில் பக்குவப்படும் மனமே வெற்றியை விரட்டி பிடிக்க தயாராகிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. என் அன்பு பிரியமே, ஒரு விஷயத்தில் நீ தோல்வியடைந்தால் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்ய கற்றுக்கொள். வெற்றியை விட முக்கியமானது முயற்சிதான் என் பிரியமே. எனவே முயன்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு, வெற்றியை எட்டும் வரை உழைத்து கொண்டே இரு. என் அன்பு பிரியமே, எப்பொழுதும் உன் மனதில் உள்ள கவலைகளை தூக்கி எறிந்துவிடு. துக்கம் உன்னை விட்டு விலகவில்லை என்றால் மனவேதனை, கஷ்டம், மன போராட்டம் அனைத்துமே உன்னிடத்திலே நிலைத்து இருக்கக்கூடும். பிரச்சனைகளை கண்டு பயந்தால் எதையுமே உன்னால் சாதிக்க முடியாது என் பிரியமே. பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கையும் இல்லை, தீர்வுகளே இல்லாத பிரச்சனைகளும் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வானமென்றால் 1000 நட்சத்திரங்கள் இருக்கத்தான் செய்யும். அதே போல வாழ்க்கை என்றால் 1000 துன்பங்கள் வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்கும். பிரச்சனைகளை பார்த்து எப்பொழுதுமே பயப்படாதே. உனக்குள் தன்னம்பிக்கை வந்துவிட்டால் துன்பங்கள் அனைத்துமே நொடி பொழுதில் மறைந்து போகும் என்பதே நிதர்சனமான உண்மை. என் அன்பு பிரியமே, சாத்தியம் என்பது வெறும் வார்த்தைகளே அல்ல, அது ஒரு செயலாகத்தான் இருக்கும். எதையுமே சாத்தியப்படுத்தி காட்டுவது வெறும் செயல் மட்டுமல்ல என் பிரியமே. அது வெறும் செயல் மட்டுமல்ல, அதுதான் மிகப்பெரிய சாதனை என்பதை புரிந்து கொள். உன்னுடைய வளர்ச்சிக்கு வேறு யாராவது உணர்ந்து உதவி செய்வார்கள் என்று எப்பொழுதும் மற்றவர்களை எதிர்பார்த்து நிற்காதே என் பிரியமே. மற்றவர்களை எப்பொழுதுமே எதிர்பார்க்காதே. உன்னை நீ நம்பினால் அனைத்தையும் சாதிக்கலாம். இந்த உலகையே வென்று காட்டலாம். ஏனென்றால் காலத்தையே மாற்றியமைக்கும் ஆற்றல் உன்னுடைய உழைப்புக்கு உண்டு என்பதுதான் நிச்சயமான உண்மை. வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு தடைகளுக்கும் பல காரணங்கள் இருக்கத்தான் செய்கிறது. வாழ்க்கைக்கு தேவையான ஏதோ ஒன்றை உனக்குள் அது கொண்டு வந்து சேர்க்கும் என்பதே நிதர்சனமான உண்மை. தடைகளும் பிரச்சனைகளும் உன்னையே புரிந்து கொள்வதற்கும் உன் வாழ்க்கையை நீ என்னவென்று புரிந்து கொள்வதற்குமாகத்தான் வருகிறது என்பதை புரிந்து கொள். அதில் நீ கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்பதை ஆராய்ந்து உன்னை நீயே மெருகேற்றிக் கொள்ள கற்றுக்கொள் என் பிள்ளையே. உன்னை நீயே மெருகேற்றிக் கொள்ள கற்றுக்கொள். உனக்கு துணையாக 8 திக்கிலும் உன்னப்பா நான் உன்னோடுதான் இருக்கிறேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையை நான் விட்டுவிடுவேனா நிர்கதியாக? நிச்சயமாக மாட்டேன் என் பிரியமே. போட்டிகளும் பொறாமைகளும் நிறைந்த இந்த உலகத்தில்
உன்னை தட்டி கொடுக்கவும் கை தூக்கி விடவும் யாருமே முன் வரமாட்டார்கள். யாருமே முன் வரமாட்டார்கள். உனக்கு நீயே நல்ல துணையாக மாறுவதுதான் உனக்கு மிக மிக நல்லது. இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் உன்னுடைய தோல்விகளும் மகிழ்ச்சியற்ற அனுபவங்களும் நீ மட்டும்தான் முழு பொறுப்பு என்பதை எப்பொழுதுதான் உணர்ந்து கொள்ளப் போகிறாய்? உன்னை நீ மாற்றும் பொழுதுதான் உன்னுடைய வாழ்வும் மாற்றம் பெறும் என்பதே நிதர்சனமான உண்மை. உன்னை நீ மெருகேற்றும் பொழுதுதான் உன்னுடைய வாழ்வும் புது பொலிவு பெறும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. இந்த மனப்பான்மைதான் உன்னை நீயே திருத்திக் கொள்வதற்கு உதவியும் புரியும். விமர்சனங்களை வரவேற்க பழகிவிடுவதும் அந்த விமர்சனங்களை புரிந்து கொண்டு உன்னை சரிப்படுத்திக் கொள்வதும் அழகான அனுபவம் தெரியுமா என் பிரியமே? அது அழகான அனுபவம். ஏனென்றால் உனக்காக உன் குறைகளை கண்டுபிடித்து உன்னிடமே சொல்வது எதிரியாகவே இருந்தால் என்ன? எதிரியாக இருந்தால் என்ன என் பிரியமே? அங்கு பேசு பொருள் என்பது நீயாகத்தான் இருக்கிறாய். ஆம் என் பிரியமே, பேச்சு பொருள் நீயாகத்தான் இருக்கிறாய். வெற்றியை காண்பது போல எப்பொழுதுமே உன்னிடத்தில் நம்பிக்கை இருந்துவிட்டால், விடாமுயற்சி இருந்துவிட்டால் வெற்றியை உன்வசம் நிரந்தரமாக வைத்து கொள்ளலாம். உன் மீது விழும் விமர்சனங்களும் உன்னுடைய வெற்றியை நோக்கியே உன்னை உந்தி தள்ளும் என்பதே நிதர்சனமான உண்மை. உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தையுமே, உன்னை சுற்றி இருக்கும் அனைத்தையுமே அழகாக மாற்றுவது உன்னுடைய மனம்தான். அனைத்தையும் சிறப்பாக மாற்றுவது உன்னுடைய குணம்தான். உன்னுடைய மனதையும் உன்னுடைய குணத்தையும் சரியாக வைத்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையும் மிக சிறப்பானதாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. ஆம் என் பிரியமே, ஏதாவது வரம் வேண்டும் என்று இறைவனிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். ஆனால் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த வாழ்க்கையே மிகப்பெரிய வரம்தான் என்பதை இன்னமும் புரிந்து கொள்ளாமலேயே இருக்கிறாயே என் பிரியமே. வாய்ப்புகளுக்காக காத்திருந்து காத்திருந்து உன் காலத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறாய். வாய்ப்புகள் இன்னும் உன்னை தேடி வரவில்லை என்றால் உனக்கான வாய்ப்புகளை நீயே உருவாக்கிக் கொள்ளும் திறமையை வளர்த்து கொள்ள பழகிக்கொள். ஆம் என் பிரியமே, உன்னுடைய வேலைகளையும் கடமைகளையும் நீ வெறுப்போடு செய்தால் வாழ்க்கையில் அடிமையாகவே காலத்தை கழித்துவிட வேண்டியதுதான். உன்னுடைய வேலையையும் கடமையையும் விருப்பத்தோடும் மகிழ்ச்சியோடும் நீ செய்தால் வாழ்க்கையையே உன் வசப்படுத்தி உயர்ந்து காட்டலாம் மிக பிரம்மாண்டமாக. வாழ்க்கையில் உன் முன்னேற்றங்களுக்கு நீயே தடையாக மாறிவிடாதே என் பிரியமே. உன்னை தவிர வேறு எவராலும் உன்னை தடுத்து நிறுத்திவிட முடியாது. அந்த எண்ணத்தை தீர்க்கமாக உன் மனதில் பதிய வைத்துக்கொள். உன்னுடைய வழியில் நீயே குறுக்க நிற்காதவரை அனைத்தையும் உன்னால் சாதித்துவிட முடியும். நீ நினைத்தது எல்லாம் அடைவதற்கு திறமையை விட பொறுமையும் மிக மிக அவசியம் என்பதை நினைவில் வைத்து கொண்டு செயல்படு. பொறுமை மிக மிக அவசியம். வாழ்க்கையில் நீ நினைக்கும் அனைத்தையும் நினைத்த நொடியிலேயே அடைந்துவிட முடியாது என்பதை புரிந்து கொள். நீ வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் பேசத்தான் செய்வார்கள். அதுவே நீ தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் உன்னை இழிவாகவும் பேசவும் செய்வார்கள். ஆனால் உன்னை உயர்த்திவிட இங்கு யாருமே எதுவுமே பேச மாட்டார்கள் என்பதுதான் நிச்சயமான உண்மை. உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் என்ன பேசுகிறார்கள் என்பதை எப்பொழுதுமே காதில் வாங்கிக் கொள்ளாதே. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை மட்டும் பேசிவிட்டு போகலாமே.
என் அன்பு பிரியமே, யார் எதைச் சொன்னாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் முன்னேறி சென்று கொண்டே இரு. முன்னேறி சென்று கொண்டே இரு. வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு நாளும் பெறுகின்ற அனுபவங்கள் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தாலும் சரி, கசப்பானதாக இருந்தாலும் சரி, அவற்றை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். நீ பெறுகின்ற அனுபவங்கள்தான் வாழ்க்கையை மெதுவாக கற்றுக் கொடுக்கும், மெதுவாகவே கற்றுக் கொடுக்கும். இறைவனிடம் நீ ஒன்றை பல முறை கேட்டும் அது இன்னும் உனக்கு கிடைக்கவில்லை என்றால் மனம் வருத்தப்படாதே என் பிரியமே. மனம் வருந்தவே வருந்தாதே. அது உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லதாக இருந்தால் நிச்சயம் அதை நீ கேட்காமலேயே இறைவன் உனக்கு கொடுத்திருப்பார். கேட்காமலேயே இறைவன் உனக்கு கொடுத்திருப்பார். உனக்கு எது நல்லதோ அதுதான் நடக்கும். உனக்கு எது தேவையோ அது நிச்சயமாக கிடைக்கும். கிடைக்காமல் போகாது. வாழ்க்கை உனக்கு தரும் அனைத்து சவால்களையும் அமைதியோடு ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். எல்லா வாழ்க்கை அனுபவங்களையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையையும் வளர்த்துக்கொள் என் பிரியமே. அதுதான் உனக்கு எல்லாவற்றையும் எதிர்கொள்ளும் மன வலிமையை கொடுக்கும். நிச்சயமாக உன் வாழ்வில் நீ ஜெயித்து காட்டுவாய். உன் வாழ்வில் எல்லாமே நல்லபடியாக நிகழ்ந்து மங்களங்கள் அனைத்தும் உன் வாழ்வில் சூழப்போகிறது. அதற்கு சாட்சியாக நான் இருக்கிறேன். உன் வாழ்வை அழகாக மீட்டெடுத்து பிரகாசிக்க வைக்க உன் சாயப்பா இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை எதற்குமே கலங்காதே. செல்வமும் சுபிக்ஷமும் நிலையற்றவை. அது மட்டுமல்லாமல் இந்த உடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டவைதான். இதை புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் உள்ள இம்மை மறுமை பொருட்கள் மீது இருக்கும் ஆசையை விட்டுவிட்டு உனது கடமையை செய்து கொண்டே இரு. எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஒவ்வொரு நிமிடத்தையும் ஏமாறி விடாதே. ஒரு விஷயத்தை அதிகமாக எதிர்பார்ப்பதினால்தான் ஏமாற்றம் வருகிறது. எனவே எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே. ஏமாற்றத்தை மிக சுலபமாக தடுத்துவிடலாம். வருவது வரட்டும், போனது போகட்டும், நடப்பது நடக்கட்டும் என்று உன் வாழ்க்கையில் நீ சென்று கொண்டே இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்து சேரும். உனக்கு என்று எழுதப்படாதது யார் நினைத்தாலும் உன்னிடம் வந்து சேர முடியாது. இதுதான் வாழ்க்கை. எது நடந்தாலும் உன்னுடைய கடமையிலிருந்து தவறாமல் அதை தீர்க்கமாக செய்து கொண்டே இரு. நிச்சயமாக நீ உன் வாழ்வில் சிகரத்தை எட்டி பிடிப்பாய். வெற்றி கனியை மிக எளிதாக பறித்து விடுவாய். இது நாள் வரை உன் மனதில் இருக்கும் பிரச்சனைகள், உன் மனதை போட்டு குழப்பும் பிரச்சனைகள் எல்லாம் வெகு விரைவில் தீர்ந்துவிடும். உனக்கு சாதகமாகவே முடிந்துவிடும். விரைவில் உன் வாழ்வில் அதிசயம் நடக்கும். நிச்சயமாக மகிழ்ச்சி கடலில் தத்தளிக்கப் போகிறாய். ஆனந்த காற்றில் திக்குமுக்காடப் போகிறாய். உன் மனம் தேவையில்லாத விஷயத்தில் குழம்பி போயிருக்கிறது. மனமே தேவையில்லாத விஷயத்தை நினைத்து கொண்டிருந்தால் அந்த மனதில் நிம்மதி எப்படி இருக்கும்? நிம்மதி இல்லை என்றால் மகிழ்ச்சிக்கு அங்கே இடமேது? சந்தோஷத்திற்கு அங்கே இடமே இருக்காது. மனதில் முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். தானாகவே மகிழ்ச்சி, சந்தோஷமும் ஆனந்தமும் வந்து குடிக்கொள்ளும் உன் மனதில். எதை நினைத்தும் வருந்திக் கொண்டே இருக்காதே. நடப்பது நடக்கட்டும். நடப்பது அனைத்தும் நல்லதாகவே இருக்கும் என்று தீர்க்கமாக நம்பு. நடப்பது நடந்தது எல்லாம் நன்மைக்கே என்பதை உறுதியாக ஏற்றுக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் நல்லபடியாகவே அமையும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். நடப்பது அனைத்தும் நன்மையாகவே இருக்கும் உன் வாழ்வில். இன்று இரவோடு உன் கஷ்டகாலம் எல்லாம் முடியப் போகிறது. இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக இன்று இரவை கடந்து வா. நாளை விடியல் உன் வாழ்வில் நடக்கப் போகும் அதிசயத்தை பார்த்து நீயே ஆச்சரியப்பட்டு நிற்கப் போகிறாய். சாயப்பா, என் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று ஓடோடி வந்து என்னிடம் கேட்கத்தான் போகிறாய். உன் முகத்தில் இருக்கும் ஆனந்தத்தை பார்க்க நானும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். நாளை விடியலில் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் அதிசயத்தை, அற்புதத்தை காண
காத்து கொண்டிரு. இன்னும் சில மணி நேரம்தானே, இதுவரை பொறுமையாக காத்திருந்தாயல்லவா? இன்னும் சில மணி நேரம்தான். பொறுமையோடு இரு, கவனமாக இரு, நம்பிக்கையோடு இரு. இன்று இரவு நிம்மதியாக கண்ணுறங்கு. இதுவரை உணவு உறக்கம் இல்லாமல் கழிந்த உன் நாட்களெல்லாம் சுகமாக மாறப்போகிறது. இன்று இரவு எதை பற்றியும் யோசிக்காமல் நிம்மதியாக தூங்கு. நாளை உன் வாழ்வில் நடக்க இருக்கும் அதிசயத்தை பார்த்து இந்த ஊரே உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு எல்லாம் சுபமாகவே மாறப்போகிறது. எல்லாம் உனக்கு வெற்றிமயமாகவே மாறப்போகிறது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் கைவிட்டதே இல்லை. என்னை முழுமையாக நம்பி என் பாதத்தில் சரணடைந்தவர்களை நிச்சயமாக அவர்கள் யாரென்று அவர்களை புரிய வைத்து, வாழ்க்கை என்றால் என்ன என்று அவர்களுக்கு புரிய வைத்து வாழ்க்கையில் வெற்றியடைய செய்வேன். என் பிரியமான குழந்தை, கஷ்டப்பட்டாலோ வேதனைப்பட்டாலோ கண்ணீர் சிந்தினாலோ உன் சாயப்பாவிற்கும் வலிக்கத்தான் செய்யும், மனவேதனை படத்தான் செய்யும். நீ கஷ்டப்பட்டால் நான் படும் துன்பத்திற்கு அளவே இருக்காது என் பிள்ளையே. எனவே வருத்தப்படாமல் இரு, மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். நாளை உன் வாழ்வில் நடக்க இருக்கும் அதிசயத்தை பார்த்து மெய்சிலிர்க்கப் போகிறாய். அப்பாவின் பாதத்தில் வந்து நன்றி மேல் நன்றி சொல்லத்தான் போகிறாய். இது நாளை நடக்கும் பார். நான் இருக்கிறேன் குழந்தையே. உனக்கு எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு நேரத்திலும் என்னுடைய உதவி உனக்கு எப்பொழுதுமே கிடைக்கும். என் பிரியமான பொக்கிஷம் அல்லவா நீ? உனக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்ய போகிறேன்? என்மேல் முழுமையான அன்பும் பாசமும் வைத்திருக்கும் என் பிள்ளைக்கு வேண்டியதை வாரி வாரி கொடுக்கவே நானும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். உன் கர்மாவின் வலிமைகளால் இதுவரை போராட்டத்தை அனுபவித்தாய். உன் கர்மா எல்லாம் கழிந்து விட்டது. இனி சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கப் போகிறாய். அதற்கு உன் சாயப்பாதான் சாட்சி. உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை உன் சாயப்பா ஏற்றிருக்கும் பொழுது வீணாக எதற்கு பயப்படுகிறாய், கவலைப்படுகிறாய், வருத்தப்படுகிறாய், கண்ணீரை வீணாக வீணடித்து கொண்டே இருக்கிறாய்? அப்பா இருக்கிறார், அனைத்தையும் பார்த்து கொள்வார், நம் வாழ்க்கையை மீட்டெடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இரு. உனக்கு துணையாக பக்கவாட்டிலும் முன்னும் பின்னும் அனைத்துமாக உன் அப்பா இருப்பேன். உன் தாயாக தகப்பனாக உனக்கு அனைத்துமாக உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதற்கும் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. என் பிள்ளையாகிய நீ எதையும் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு கொண்டே இருக்காதே. உனக்கு தேவையான அனைத்தையும் உன் அப்பாவே வாரி வாரி வழங்கும் பொழுது வீணாக எதையும் நினைத்து எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே. எதிர்பார்ப்பதினால்தான் ஏமாற்றம் வரும் பொழுது அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் துடித்து கொண்டிருக்கிறாய். எனவே எதையும் நினைத்து எதிர்பார்த்து கொண்டிருக்காதே. வருவது வரட்டும், நம் சாயப்பா நமக்கு வேண்டியதை அள்ளி அள்ளி கொடுப்பார் என்று நம்பிக்கையோடு இரு. நல்ல எண்ணங்களோடு இரு. நல்ல சொற்களை மீண்டும் மீண்டும் உன் மனதிலும் உன் வாயாலும் சொல்லிக்கொண்டே இரு. கவலையாக இருக்கும் பொழுது சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இரு. அடுத்த நிமிடமே உன் மனம் ஆனந்த களிப்பில் மாறுவதை கண்கூடாக உணர்வாய். நான் இருக்கிறேன் குழந்தையே. மரியாதை என்பது தானாக வர வேண்டும். மற்றவர்களுக்காக நீ அதை மாற்றிக்கொள்ள எண்ணாதே. உனக்கு வரவேண்டியது சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் உன்னிடம் வந்து சேரும். உனக்கு துணையாக பக்கபலமாக நான் உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை எந்த நொடியும் மறந்துவிடாதே. உனக்கென விடியல் வரப்போகிறது. உனக்கென விடியலுக்காகவே உன் சாயப்பா உன்னோடு காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கான நல்ல விடியலை உனக்கு கொடுப்பதற்காக. உன்னுடைய மனதில் நம்பிக்கையாய் நான் இருக்கிறேன். நீ எனக்கு செய்யும் சேவைக்கு நான் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாகவே இருப்பேன். உனக்காக அனைத்தையும் பார்த்து எப்பொழுதுமே செய்து கொண்டே இருப்பேன். இது என்னுடைய சத்திய வாக்கு குழந்தையே. இன்று நீ இப்படி இருப்பதற்கு நீதான் பொறுப்பு. நான் உனக்கு அனைத்தையும் வாரி வாரி வழங்கி கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் புரிந்து கொள்ளவும் முடியாமல் உனக்கு இருக்கும் பிரச்சனைகளால் நீ மனவேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய்.
மனக்குழப்பத்தில் இருக்கிறாய். அதனால் எதனையுமே உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் குழம்பி போய் தவித்துக் கொண்டிருக்கிறாய். அனைத்தையும் மறந்துவிடு. போனது போகட்டும். அனைத்தையும் விட்டுவிடு. உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அதை உன்னை தவிர வேறு யாருக்கும் செல்ல நான் அனுமதிக்க மாட்டேன். உன்னுடைய கஷ்டகாலமெல்லாம் முடியப் போகிறது. நல்ல காலம் நமக்கு துவங்கப் போகிறது. நமக்கான விடியல் நமக்கு வரப்போகிறது என்ற நம்பிக்கையோடு இதை 9 முறை சொல்லிவிட்டு நிம்மதியாக உறக்கம் கொள். நாளை விடியல் சர்வ நிச்சயமாக உனக்கானதே. சாயி சாயி என்று சொல்லுவோர்க்கு எப்பொழுதுமே துன்பங்கள் வருவதும் இல்லை. வந்த துன்பங்கள் கூட விலகி ஓடிவிடும் சாயி சாயி என்று சொல்லுவதினால். அப்படி நம்பிக்கையோடு இன்று இரவு ஓம் சாயி என்று 9 முறை சொல்லிவிட்டு சாயப்பாவிடம் அனைத்து பிரச்சனைகளையும் ஒப்படைத்துவிட்டு அவர் காலடியில் வாழ்க்கையையே ஒப்படைத்துவிட்டு என் வாழ்க்கையை பார்த்து கொள்வது உங்கள் பொறுப்பு சாயிநாதரே என்று அனைத்தையும் ஒப்படைத்துவிட்டு உன் வேலையை செய்ய துவங்கு. உனக்கான விடியல் உனக்காகவே விடியும் நாளை. நான் உனக்காகவே அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்வேன் என்ற நம்பிக்கையோடு இரு. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? மன நிம்மதியில்லாமல் தவிக்கும் என் பிள்ளைக்கு நல்ல வாக்கு நல்ல செய்தியை கூற இன்று உன்னை தேடி உன் சாயப்பா வந்திருக்கிறேன். நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. உன் அப்பாவின் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. உன் வாழ்க்கையில் உள்ள தடையெல்லாம் விலகி அதிர்ஷ்ட காற்றை நீ சுவாசிக்கப் போகிறாய். உன் மனதிற்கு இனியமையானவர், உன் மனதிற்கு வேண்டியவர் உன்னை நோக்கி வருவார். மனம் திருந்தி நான் அவரை வரவேற்பேன். இது நிச்சயமாக நடக்கும். உன் வாழ்வில் நல்லதை மட்டுமே நினை. நல்லது எப்பொழுதும் உன் வாழ்வில் நடக்கும். அதுவும் நிரந்தர நன்மையாகவே அது இருக்கும். தங்கமே, உன் மனதில் 1000 கஷ்டங்களும் 1000 வேதனைகளும் இருந்தாலும் கூட அந்த கோபத்தை மற்றவர்களிடம் காண்பிப்பது மிக மிக தவறு. உன் சாயப்பா உன் அருகில் இருக்கும் பொழுது நிச்சயமாக நீ மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வாய். உன் வாழ்வில் உள்ள தடைகளையெல்லாம் நீக்கி உன் வாழ்வில் புதிய புதிய மாற்றங்களை நான் என் பிரியமான கண்மணிக்காக நிச்சயமாக செய்வேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கு. அதற்கு உன் வாழ்வை மாறுவதற்கு உன் சாயப்பாதான் பொறுப்பு. என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே என் பிரியமான கண்மணிக்கு உண்டு. என் ஆசிர்வாதத்தை போல உனக்கு வேண்டியது, நீ ஆசைப்படுவது, என்னிடம் வரமாக கேட்டது, என் காலடியில் வந்து எதற்காக பிரார்த்தனை வைத்தாயோ அந்த விஷயம் எல்லாமே நடக்கும். நிச்சயமாக நடக்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். அதற்கான எல்லா வழிமுறைகளும் எல்லா முயற்சிகளும் உன்னை வந்து சேரும்படி நான் தீர்க்கமாக செய்வேன். நானே துணை நின்று உன்னையும் உன் வாழ்வையும் உன் குடும்பத்தாரையும் காப்பேன். காத்து வழி நடத்துவேன். எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது? இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் அழுது புலம்பிக் கொண்டே இருக்கிறேனே. எத்தனை காலம்தான் இந்த துன்பத்தோடும் துயரத்தோடும் நான் போராடிக் கொண்டே இருக்க வேண்டும்? இதற்கு ஒரு முடிவே இல்லையா? இதற்கு ஒரு விடிவு காலமே இல்லையா என்ற ஆதங்கத்தோடு நீ என்மேல் கோபமும் படுகிறாய். சில சமயங்களில் இந்த வாழ்க்கையை ஏன் வாழ வேண்டும், எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை இப்படி அமைந்திருக்கிறது என்று தவறான முடிவுக்கு கூட செல்லவும் துடிக்கிறாய். உன்னுடைய மனவேதனையெல்லாம் ஒன்று சேர்ந்து உன்னை இப்படி நினைக்க வைக்கிறது. உன்னை இந்த அளவிற்கு சிந்திக்கவும் வைக்கிறது. மற்றவர்கள் நம்மை கவனிக்கின்றார்கள் என்ற எண்ணம் எழாதவரை, எண்ணம் வராதவரை நாம் நாமத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழ்கின்ற நாட்கள் மிக மிக குறைவுதான். அதில் வருத்துகின்ற நாட்களே மிக மிக அதிகமாக இருக்கிறது. யாரின் முகத்தை வைத்தும் அவர்களின் அகத்தை முடிவு செய்யவே முடியாது.
ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான முகம் இருக்கத்தான் செய்கிறது. அவரவர்க்கென்று தனிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எல்லோருமே எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருப்பதே இல்லை. அனைவரையும் பார்த்து நீயே ஒரு தவறான முடிவுக்கு வந்து விடாதே. ஒரு காரியத்தை முயன்று பார்க்காமலேயே என்னால் அது முடியாது என்று முடங்கி போகும் கோழையாக எப்பொழுதுமே இருக்காதே. முடிந்தால் முயன்றால் உன்னால் எல்லாமே முடியும். எல்லாமே உன்னால் சாதிக்க முடியும். நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் வரை உன் மனதில் தேவையில்லாத குழப்பம் வேண்டவே வேண்டாம். நம்பிக்கையோடு இரு. இனிவரும் நாட்கள் எல்லாம் உனக்கான நாட்கள்தான். நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயம் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். திடீர் திருப்பம் வரப்போகிறது. என் அன்பு பிள்ளையே, நன்றாக ஒன்றை மனதில் வைத்துக்கொள். கோபமும் ஒரு வகை பாசம்தான். அதை எல்லோரிடமுமே அதிகமாக காட்டிவிடவும் முடியாது, ஒரே தடியாக காட்டிவிடவும் முடியாது. நம் மனதிற்கு, உன்னுடைய மனதிற்கு நெருக்கமானவர்களே உன்னுடைய கோபத்திற்கு இரையார்வார்கள் என்பதுதான் உண்மை. உன் மனதிற்கு நெருக்கமானவர்களிடம்தான் உன் கோபத்தையும் நீ வெளிப்படுத்துவாய். பிறரது குற்றங்களை பற்றி ஒருபோதும் பேசிக்கொண்டே இருக்காதே. மற்றவர்களோடு அதை பகிர்ந்து கொண்டே இருக்காதே. அதனால் உனக்கு எந்த பயனும் விளையப்போவது கிடையாது என்ற பட்சத்தில் நீ ஏன் அதை பற்றி பேசிக்கொண்டே இருக்க வேண்டும்? நீ எடுத்த காரியத்தை பாதியில் நிறுத்த நினைத்தால் எதற்காக அதை எடுத்தோம் என்பதை சற்று யோசித்துப் பார். அதை செய்து முடிப்பதற்கான ஆற்றல் உனக்கு அதிகமாகவே கிடைக்கும். எவ்வளவுதான் நாம் அன்பாக இருந்தாலும் சில நேரங்களில் சிலருக்கு யாரோ தான் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. மற்றவர்களின் மீது அதிகமாக அன்பை செலுத்திவிட்டு பின் புலம்பாதே. அவர்கள் உன்மேல் அன்பை செலுத்த முடியவில்லை என்றால் அதை நினைத்து வருந்தவும் செய்யாதே. வாழ்வில் அமைதி நிலைக்கும். எப்பொழுதுமே இப்படி நீ இருந்து பார்த்தால் சந்தோஷமாக இரு என் பிள்ளையே. இனி உன் வாழ்நாளில் திடீர் திருப்பமாக எல்லாம் உனக்கு சுகமாகவே அமையும், சுபமானதாகவே இருக்கும். நான் உனக்கு அருகிலேயே உனக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொண்டிருக்கும் வரை நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. தெரிந்தே எதையும் வீணாக்கும் பழக்கம் உன்னிடம் இருந்தால் அதை மாற்றிக்கொள். அதை தூக்கி எறிந்துவிடு. உன் வாழ்க்கையிலிருந்து மற்றவர்களின் எண்ணங்களை மாற்ற நினைத்து விடாதே. ஏனென்றால் அவர்கள் உன்னை போன்றவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள். கேட்டு கேட்டு பெறப்படும் அன்பும் ஒரு வகை பிச்சைதான் என்பதை நினைவில் வைத்துக்கொள். அன்பை கொடுப்பவராக நீ இருந்து பார். உனக்கு அனைத்து அன்பும் உன்னை தேடி வரும் சர்வ நிச்சயமாக. என்னுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாம் என் கரங்களில் வைத்திருக்கும் பொழுது வெற்று கரங்களை நோக்கி எங்கே ஓடிக்கொண்டே இருக்கிறாய்? எதை தேடிக்கொண்டே இருக்கிறாய்? அனைத்தும் என் வசம் உள்ளது குழந்தையே. என்னுடைய கரங்களை உன் முன்னால் நீட்டி நான் காத்து கொண்டிருக்கையில் உன் கால்கள் வேறு பாதையில் அல்லவா தேடிக்கொண்டு போய்க் கொண்டிருக்கிறது. உனக்கான வழியை நான் காட்டிக் கொண்டிருக்கும் பொழுது ஏன் உன் கண்கள் வேறு எங்கோ செல்கிறது? குழந்தையே, நம்பிக்கையாக என்னுடைய கைகளை பற்றிக்கொள். பொறுமையாக, மிக பொறுமையாக என்னுடைய வார்த்தைகளை உன் காதில் வாங்கிக்கொள். இல்லாமல் பாதியிலே சென்று விட்டால் உன் பயணம் எப்படி முடிவு பெறும் வெற்றிகரமாக? கவலைப்படாதே குழந்தையே. உனக்கான மங்கள வாழ்க்கையை நான் உனக்கு தருவேன். மிகப்பெரிய உதவி ஒன்று உன் வீடு தேடி வந்து கொண்டே இருக்கிறது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். நீண்ட நாட்களுக்கு சுகமாக வாழப் போகிறாய் என் குழந்தையே. கவலைப்படாமல் இரு. நிச்சயமாக நீ புண்ணியம் பெற்ற, பாக்கியம் பெற்ற என் அதிர்ஷ்டசாலி குழந்தை. கயிறு கட்டி பறவையை இழுப்பது போல உன்னை என் பக்கம் இழுத்து வைத்துள்ளேன். இனி உன் வாழ்வில் எல்லாம் சந்தோஷமாக, சூழ்நிலையாக மாறும் நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கிறது.
அந்த நேரத்தில் இப்படி கவலைப்பட்டு கொண்டே உட்கார்ந்திருக்காமல் சந்தோஷ செய்தியை கேட்டு மிக ஆனந்தமாக இரு. மிகப்பெரிய உதவி உன் வீடு தேடி வந்து கொண்டே இருக்கிறது. நானும் உன் சாயப்பாவும் உன் இல்லம் தேடி வந்து கொண்டே இருக்கிறேன். இதுவரை நீ பட்டதெல்லாம் போதும், கெட்டதெல்லாம் போதும். முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். இனி வரப்போவதை நினைத்து பயப்படாமல் இப்பொழுது இந்த நொடி உனக்கான மகிழ்ச்சி எங்கு இருக்கிறதோ அதை சந்தோஷமாக அனுபவி. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் பார்க்கும் பொழுது நீ எதை தேடி அலைந்து கொண்டே இருக்கிறாய்?